ஜனநாயகன் படத்தோட ஒரு சில அப்டேட்ஸை பார்த்துரும். ஜனநாயகன் படம் வந்து இப்போ அமேசான் பிரைம் வாங்கியிருக்காங்கன்னு சொல்லி சொல்றாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த பாட்டில் வந்து நிறைய அரசியல் இருக்குன்னு சொல்லி சொல்றாங்க. இந்த பாட்டில் வந்து ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த கரூர் சம்பவத்தில் வந்து இந்த கரூர் சுற்றி தான் வந்து இந்த மாதிரி வீடியோ ஃபுட்டேஜ் எல்லாம் எடுத்தாங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அதுக்கேற்ற மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு அனிமேஷன்ஸும் வந்தது. அதை பத்தி முழுக்க பார்த்துலாம். இந்த பாட்டில் வந்து அரசியல் கலக்கிறது, இந்த பாட்டை சினிமா பேர்ல அரசியல் வைக்கிறது, அரசியல் பேர்ல வந்து டைட்டில் வைக்கிறது, சினிமாவில் வந்து அரசியல் டைலாக்ஸ் வைக்கிறது, ஆடியோ லஞ்சஸ்ல வந்து அரசியல் பேசுறது அப்படின்னு சொல்லிட்டு விஜய் அவங்க ஆரம்பிச்சது கிடையாது. இது 1950s 1960ஸ்ல இருந்து இந்த சினிமா அரசியல், சினிமாவில் பாட்டு அரசியல், பேர் அரசியல், ஆடியோ லஞ்ச் அரசியல் அப்படின்னு சொல்லிட்டு அப்பையிலேருந்து போயிட்டு இருக்கு. அதை பத்தி ஒரு டாக்குமெண்ட்ரி அடுத்த வாரத்தில் போடுவோம். சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐக்கன் கிளிக் பண்ணுங்க, அதை போடுறப்ப உங்களுக்கு வரும். ஸோ இது முன்னாலே இருந்து ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ இதுல வந்து சினிமாவில் வந்து அரசியல் பேசுறது நல்லதா கெட்டதான்னு கேட்டீங்கன்னா நல்லதுன்னு சொல்ல முடியாது, கெட்டதுன்னு சொல்ல முடியாது. நல்லதுக்கு பயன்படுத்தா நல்லது, கெட்டதுக்கு பயன்படுத்தினா கெட்டது. ஸோ இது வந்து நீங்க உங்க கமெண்ட்ஸ் என்னன்னு கீழே சொல்லுங்க. அதே மாதிரி பாத்தீங்கன்னா இந்த பாட்டுல வந்து நிறைய அரசியல் வந்து பேசியிருக்காங்க. ஒரு சில நம்ம வந்து விஜய் அவங்க அரசியலுக்கு வந்ததுனால இதை அரசியலோட பிரிச்சு பார்க்க முடியாது. எங்க அண்ணன் கச்சேரி, தளபதி கச்சேரி, கொடிய பறக்க விட்டு அப்படின்னு சொல்லிட்டு அந்த லைனும் வந்து ஒரு அரசியலை பார்க்கப்படுது. அது மட்டும் இல்லாம ஆவோ டூகதரும் பையா பையா, ஜாதி பேதம் லேதையா, அந்த மாதிரி அந்த ஒரு 4 லிரிக்ஸ் வந்து வந்திருக்கு. அதுல பாத்தீங்கன்னா 4 லாங்குவேஜ் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. மலையாளம், தமிழ், தெலுங்கு, ஹிந்தி அப்படின்னு சொல்லிட்டு 4 லாங்குவேஜ் வந்து மிக்ஸ் பண்ணி அந்த இதுல போட்டிருக்காங்க. கர்நாடகாவை சேர்ந்த கன்னட மொழி மட்டும் வந்து மாநிலத்தை சேர்ந்த கன்னட மொழி மட்டும் இதுல யூஸ் பண்ணப்படலாம். அதுக்கு என்ன பின்னணி அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு தெரியல. ஆனா வந்து பார்க்க வந்து இந்த பாட்டுல வந்து பார்க்க வந்து விஜய் அவங்க நடிச்சு ஆரம்பத்துல இருந்து நடிச்சு நல்ல ஹிட்டான படத்தோட எல்லா சின்ன அந்த பெர்சல் படத்துல இப்படி பண்ற மாதிரி ஒரு சீன் இருக்குன்னா அதுல இருந்து ஒரு படத்துக்கும் ஒரு ஐகான் ஸ்டாக் மூவ்மெண்ட் சொல்லுவாங்கல்ல, ரஜினிகாந்த் வந்து சொல்லுவாங்கல்ல, நமக்கு 4-5 ஸ்டாக் மூவ்மெண்ட் தான் இருக்கும். அந்த மாதிரி ஒரு படத்துக்கும் ஒரு ஸ்டாக் மூவ்மெண்ட் வந்து வச்சிருப்பாங்க. ஒரு எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ரிப்பீட்டடா தான் இருக்கும். அந்த ஸ்டாக் மூவ்மெண்ட்ல வந்து என்னென்ன ஸ்டாக் மூவ்மெண்ட்லாம் விஜய் அவங்க வச்சிருப்பாங்களோ அந்த ஸ்டாக் மூவ்மெண்ட் எல்லாம் வரும். அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா நிறைய படங்களோட டைட்டில்லாம் வந்து இந்த பாட்டுல இருக்கும். அது வந்து நம்ம சினிமாவில் வந்து பார்க்க முடியாது. இது வந்து பாட்டுல வரதுனால படத்துக்கு முன்னாடி இந்த படம் பாட்டுனால வந்து கடைசி படம் சொல்லிட்டு ஃபேன்ஸுக்கு ஞாபகப்படுத்துறதுக்காக நிறைய படங்களோட டைலாக்ஸ், நிறைய படங்களோட சீன்ஸ் பேர்லாம் வச்சிருக்காங்கன்னு சொல்லி சொல்றாங்க. அதுக்கப்புறம் தளபதி ஒன் லாஸ்ட் டைம் சொல்லுவாங்கல்ல, அதுக்கப்புறம் வந்து ஒரு நிமிஷத்துக்கு இந்த பாட்டு கண்டினியூ ஆகும் அப்படி சொல்லி சொல்றாங்க. இந்த பாட்டு ரிலீஸ் ஆனதோட இன்னொரு 1 நிமிஷம் எக்ஸ்ட்ரா வரும் அப்படி சொல்லி சொல்றாங்க. அதுக்கப்புறம் வந்து இந்த பகவத் கேசரி அப்படின்னு சொல்லிட்டு பாலையா நடிச்ச படம் ரீமேக் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இது எப்படி சொல்றாங்க அப்படின்னா இந்த பாட்டுல வந்து பாத்தீங்க அப்படின்னா காஜல் அகர்வால், ஸ்ரீலீலா, பாலையா இவங்க 3 பேருமே வந்து டான்ஸ் ஆடுற மாதிரியே வந்து பாத்தீங்கன்னா அதே மாதிரி ஸ்டெப்ஸ் வந்து அதே மாதிரி கிடையாது. பாலையாவோட நல்லா தான் ஆடி இருக்காங்க. அதே மாதிரி ஒரு டான்ஸ் வந்து பாத்தீங்கன்னா அதே மாதிரி செட்டப், அதே மாதிரி ஒரு ஃப்ரேம்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா விஜய் அவங்களும் ஆடி இருக்காங்க. அது மட்டும் இல்லாம இதுக்கு முன்னாடில இருந்தே இது வந்து ஒரு ரீமேக் அப்படின்னு சொல்லிட்டே இருக்காங்க. ஸோ இது வந்து ரீமேக்கா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு படம் வந்து கதை வந்ததுக்கு அப்புறம் தான் தெரியும். ஆனால் நம்ம ஆரம்பத்தில் வந்து பார்க்க வந்து விஜய் அவங்க போலீஸ் யூனிஃபார்ம்ல நடிச்சிட்டு இருக்காங்க. போட்டோஸ் பெரிய அளவு ரிலீஸ் ஆகலாம் கூட இந்த மாதிரி படங்கள்லாம் ஆரம்பத்தில் இந்த போட்டோ அந்த சீன்ஸ்லாம் வந்து எடுக்கிறத வச்செல்லாம் வந்து நிறைய ஃபேன் மூமெண்ட்ஸ்லாம் வந்து இது நிறைய இந்த சினிமா பேசுறவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா பகவத் கேசரி ரீமேக் அப்படின்னு தான் சொல்லிட்டு இருந்தாங்க. அதுல படத்துல வந்து போலீஸ் யூனிஃபார்ம்ல வந்து பார்ப்போம் அப்படின்னு நினைக்கிறோம். அதுக்கப்புறம் தான் முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா இதுல அரசியலை வந்து பெருசா பார்க்க முடியாது. என்ன அப்படின்னா அமேசான் பிரைம் வந்து இதுல எந்த அளவுக்கு இந்த செய்தி அப்படி உண்மை அப்படின்னு சொல்லி தெரியல. இது வந்து அமேசான் பிரைம் வாங்கியிருக்காங்க தெரியுது. நீங்க அந்த படத்தோட போஸ்டரை வந்து நீங்க ஜூம் பண்ணி கீழே பாத்தீங்கன்னா லெஃப்ட் சைடு பாட்டம்ல வந்து பாத்தீங்கன்னா லெஃப்ட் சைட் பாட்டம்ல அமேசான் பிரைம்னு ஒரு சின்ன போட்டோ ஒன்று இருக்கும். அதை லோகோ ஜூம் பண்ணி பார்க்கும் அமேசான் பிரைம் தெரியுது. ஸோ வந்து அமேசான் பிரைம் வந்து வாங்கியிருக்காங்க அப்படின்னு சொல்லி நினைக்கலாம். ஸோ வந்து இந்த மாதிரி அமேசான் பிரைம்ல வாங்குறாங்க அப்படின்னா படத்துக்கு நீங்க 2 மாசத்துக்கு முன்னாடி ப்ரொமோஷன் ஒர்க்லாம் பண்ண ஆரம்பிங்க அப்படின்ற மாதிரி சொல்லிவிடுவாங்க. நிறைய படங்கள் வந்து ரீசெண்ட் டைம் ட்ரெண்ட்ஸ்ல வந்து இந்த ஹீரோவும் இந்த ஹீரோயின் நினைக்கிறாங்க அப்படின்னா அந்த ஒரு ஷூட்டிங் கிளிக் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி இப்போலாம் வந்து ஓடிடி பிளாட்ஃபார்ம் வாங்கிடுறாங்க கதையை மட்டும் கேட்டுட்டு. ஸோ வந்து இந்த டேரக்டர் எடுக்கிறாங்களா அந்த நம்பிக்கையின் பேர்ல வாங்கிடுறாங்க. ஸோ வந்து இப்போ படம்லாம் எடுத்து முடிச்சிட்டாங்க. மேபி பார்த்துருக்கலாம், கதையை மட்டும் கேட்டுக்கலாம், விஜய் அவங்க இருக்காங்க, ஸோ இந்த பாப்புலாரிட்டிலாம் வாங்கிடலாம் அப்படின்னு நினைப்பாங்க. ஸோ வந்து நீங்க ப்ரொமோஷன்ஸ் இருக்க பாருங்க அப்படின்றப்பதான் பாத்தீங்கன்னா இந்த அக்டோபர் மாசம் வந்து ரிலீஸ் ஆகதா இருந்தது. ஆனா வந்து செப்டம்பர் மாசம் நடந்ததுனால வந்து தள்ளி வச்சாங்கன்னா தெரியல. ஏதோ ஒரு சில காரணங்களுக்காக ஜனவரி மாசம் தள்ளி வச்சிருக்காங்க. பொங்கல் டைத்துக்கு தள்ளி வச்சிருக்காங்க. ஸோ வந்து பார்க்கும் வந்து நீங்க 2 மாசம் முன்னாடி ப்ரொமோஷன் ஒர்க் பண்ணணும். ஸோ வந்து ஜனவரி அப்படின்னு சொல்லி ஃபிக்ஸ் ஆனதுக்கு அப்புறம் டேட்லாம் வந்து இப்போ இந்த விஜய் அவங்க வந்து போயிட்டு வந்ததுக்கு அப்புறம் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஜனவரி பொங்கலுக்கு மட்டும் தான் சொல்லிட்டு இருந்தாங்க. அதுக்கு முன்னாடி நிறைய பேர் வந்து பொங்கலுக்கு அப்புறம் தான் ரிலீஸ் ஆகும் அப்படின்ற மாதிரியா சொல்லிட்டு இருந்தாங்க. ஸோ பாத்தீங்க அப்படின்னா ஜனவரி ரிலீஸ் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கிறதுனால வந்து ஒரு 2 மாசத்துக்கு முன்னாடி ஆரம்பிக்கணும். ஸோ வந்து இந்த கரூர்ல வந்து சம்பவம் நடந்ததுனால வந்து இந்த கரூர் போயிட்டு வந்து பார்த்துட்டு வந்த மக்களை பார்த்துட்டு வராம இந்த ப்ரொமோஷன்ஸ் இருக்கு, பேர் அனௌன்ஸ் பண்றது, டேட் அனௌன்ஸ் பண்றதெல்லாம் பண்ணா நல்லா இருக்காது. அவங்களோட அரசியலுக்கு நல்லா இருக்காது, அவங்களோட பப்ளிக் இமேஜுக்கு நல்லா இருக்காது. ஏன்னா வந்து அவ்வளோ பெரிய ஹீரோ ஸ்டேஜ்ல இருக்காங்க. ஸோ இதெல்லாம் வந்து ப்ரொடக்ஷன் கம்பெனில இருந்து எல்லாம் யோசிக்கிற ஸ்டேஜ்ல இருக்காங்க. ஸோ அவ்வளோ பெரிய இடத்துல அவங்க இருக்கிறதுனால இந்த கரூர் சம்பவமே பாதிக்கப்பட்ட மக்களை பார்த்துட்டு வந்துடலாம், எப்படியா பார்த்துட்டு வந்துடலாம் அப்படின்னு மகபூர் கூட்டிட்டு வந்து பார்த்துருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. ஸோ பார்த்துட்டு வந்து அதுக்கப்புறம் அவங்க போனதுக்கு அப்புறம் தான்
இந்த பாட்டு வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ ப்ரொமோஷன்ஸ் இருக்க ஆரம்பிச்சிருக்காங்க. அது போய் பார்த்துட்டு வராம ஆரம்பிச்சிருந்தாங்க அப்படின்னா என்னென்ன விமர்சனங்கள்லாம் எதிர்கட்சி வச்சிருப்பாங்கன்னு சொல்லி தெரியாது. அதுக்கப்புறம் ஏன் கரூருக்கு போகலாம் அப்படின்றத உங்கள்கிட்ட சொல்லி ஆகணும். உங்க எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். நிறைய அரசியலை வந்து அங்கே செஞ்சாங்க, நிறைய சூழ்ச்சிகளும் செஞ்சாங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அதை செஞ்சிருக்கலாம், அதெல்லாம் தாண்டி கூட போயிருந்திருக்கலாம். ஆனால் நிறைய விஷயங்கள் இப்போ தான் அரசியல் புதுசாக வந்திருக்காங்க. அரசியல் அனுபவம் அப்படின்றது கம்மியாக தான் இருக்கு அப்படின்றது அங்கே பொதுச் செயலாளர் ஆதவர்ஜனா எல்லாருமே ஒத்துக்கிட்டு தான் இருக்க செஞ்சிருக்காங்க. ஸோ தளபதி அவங்களோட கச்சேரி பாட்டு ரிலீஸ் ஆயிருக்கு. ஜனநாயகன் படம் ஜனவரி மாதம் ரிலீஸ் ஆகுது. இதை பற்றின உங்களோட எக்ஸ்பெக்டேஷன்லாம் என்ன அப்படின்றத கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. இன்னொரு படத்தோட அப்டேட் பற்றி பார்க்கலாம். பை.